எலகன் டைரக்டர் சி பிரேம்குமாரோட செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் 96. 96 வந்து 2018 ரிலீஸ் ஆன படம். விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா நடித்த படம். அந்த படம் வந்து வாஸ் பேஸ்ட் ஆன் மெமரிஸ், ஸ்கூல் மெமரிஸ், ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ். படம் கொஞ்சம் ஸ்லோ, ஆனால் படம் வாஸ் அ ஹிட். நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு. பட் இட் இஸ் அ கல்ட் ஃபிலிம். இட் இஸ் கன்சிடர் அஸ் அ கல்ட் ஃபிலிம் ஈவன் நவ். ஸோ பிரேம்குமார் 6 வருஷம் கழித்து இந்த படம் எடுத்திருக்காரு, மெய் அழகன். இந்த படமும் மெமரிஸ் பேஸ்டு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொமான்ஸ் படம். 2 மேலோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட பாண்டிங் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் அன்பே சிவம், கமல் அண்ட் மதன் மாதிரி இருந்துச்சு. மேபி பிரேம் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை அன்பே சிவம். படம் வந்து ஆல்மோஸ்ட் 3 hours, குவைட் லாங், கொஞ்சம் ஸ்லோ வேறு. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூ மைட் ஃபைண்ட் இட் அ பிட் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes 40 minutes வந்து அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தியோட டைலாக்ஸ் தான். இவங்க 2 பேரும் ஒரு டேம் கீழே உட்காந்து பியர் அடிச்சுக்கிட்டு பேசுகிற டைலாக்கு. நிறைய டாபிக்ஸ் பேசுவாங்க. ஈழம் வார்ஸ், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஷூட்டிங் இன்சிடெண்ட்டு, கரிகாலன் ஹிஸ்ட்ரி, சோலாவோட ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. படத்துக்கு ஜெல் ஆகலை, பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த டயலாக் கான்வர்சேஷன் வாஸ் வெரி நைஸ். அஃப்கோர்ஸ் மெமரிஸை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது இளையராஜா இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இளையராஜாவோட 2 பாட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட பிக்கெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வாசுதா. 96லேயும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். நிறையா படம் பண்ணியிருக்காரு, தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் அண்ட் ஈவன் இன் தெலுங்கு. 96க்கு ஆக்சுவலி ஒன் தி ஃபிலிம்ஃபேர் சவுத் தமிழ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன். இந்த படத்துக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். he was the soul for the entire movie. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடிச்சிருந்தார் மியூசிக்கு. It was a master choice in terms of using உலகநாயகன் for a playback singing of one of the song. பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அரவிந்த் சாமி வந்து we all know he's a terrific actor. நம்ம 90ஸ்லேயே தளபதிலேருந்து பார்த்துன்னு வரோம். he's done a tremendous job. கார்த்தி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். படம் வந்து 3 hours, ரொம்ப ஸ்லோ ஃபிலிம். நிறைய பேருக்கு செட் ஆகாது. உங்களுக்கு 96 செட் ஆகலைன்னா இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஆல்மோஸ்ட் 60 to 70% வந்து இட் இஸ் அன் அரவிந்த் சுவாமி கார்த்தி ஷோ. கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டிங் கேஸ்ட்டும் இருந்தாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி ஸ்டோல் த ஷோ. சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவரே வந்து டைரக்டர் பிரேம்குமாரே வந்து இஸ் அ டிஓபி டர்ன்ட் டைரக்டர். அதனால் இட் வாஸ் குவைட் எவிடென்ட் இன் த ஸ்க்ரீன். விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டில் தஞ்சாவூரெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்மால் நுணுக்கங்கள், பயங்கர ஸ்மால் நுவான்சஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க படத்தில். ஓவராலாக கம்ப்ளீட்டாக டைரக்டர் பிரேமுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், படம் ஸ்லோவாக எடுங்க, பிரச்சனை கிடையாது, ஆனால் ரிலீஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். 6 yearsல செகண்ட் ஃபிலிம் வந்து இஸ் டூ ஸ்லோ. மேபி சரியாக அமையல போல் இருக்குது. மெய் அழகன் மார்வலஸ் மெமரிஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.